திருப்பரங்குன்றம் முருகன் மலையை காக்க ஜனநாயக முறையில் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்வோரை போலீசார் கைது செய்வது கண்டிக்கத்தக்கது. திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் இந்துக்களுக்கு எதிராக அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மதுரை திருப்பரங்குன்றம் கந்தர் மலையை சிக்கந்தர் மலையாக மாற்ற ஒரு கும்பல் முயன்று வருகிறது. திருப்பரங்குன்றம் மலையில் காசி விஸ்வநாதர் கோவில் உள்ளது. பழனி ஆண்டவர் கோவில் மலைப்பாதை வழியாக காசி விஸ்வநாதர் கோவிலுக்கு வேல் எடுத்து செல்லப்படுகிறது. சில நாட்களுக்கு முன்பு அங்கு ஆடு பலி கொடுக்க சென்ற நபர்களால் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இது தமிழ் கடவுளான முருகப்பெருமானை அவமானப்படுத்தும் செயல், இந்துக்களின் வழிபாட்டு உரிமையையும் மரபுகளையும் பறிக்கும் செயல். திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளின் ஆதரவுடன் இந்துக்களுக்கு எதிராக அநீதி நடந்து கொண்டிருக்கிறது என்றும், போலீசாரின் இந்து விரோத செயல்கள் கண்டிக்கத்தக்கவை. மிரட்டல்கள் வாயிலாக திருப்பரங்குன்றம் இந்து மக்களின் உரிமை போராட்டத்தை நசுக்கிவிடலாம் என எண்ணி காவல்துறையினர் செயல்படுகின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலின் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் இந்து விரோத செயல்பாடுகளுக்கு 2026 சட்டசபை தேர்தலில் மக்கள் சரியான பாடம் புகட்டுவர் என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சியில் மக்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே காமநாயக்கன்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளி வகுப்பறையில் மனித கழிவுகளை வீசும் அளவுக்கு அவலம் நடந்துள்ளது. இது ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காமநாயக்கன்பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் இரவு காவலர்கள் யாரும் இல்லை. சுற்றுச்சுவர் உயரம் குறைவாக இருப்பதால் இரவு நேரங்களில் பள்ளி வளாகத்தில் சிலர் மது அருந்துகின்றனர். சமூக விரோதிகளின் நடமாட்டம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். காவல் நிலையத்திலிருந்து 100 அடி தூரத்தில் உள்ள பள்ளியிலேயே இந்த நிலை என்றால் மற்ற பள்ளிகளின் நிலையை நினைக்கவே பயமாக உள்ளது. இந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்துள்ளது. வகுப்பறையில் மனித கழிவு வீசியவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை. குற்றங்களை தடுப்பதிலும் குற்றவாளிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவதிலும் திமுக அரசு தொடர்ந்து அலட்சியத்துடன் நடந்து வருகிறது. இதனை சுட்டிக்காட்டினால் சிந்தனை குறைபாடு என்று முதலமைச்சர் விமர்சனம் செய்கிறார். இனியாவது சட்டம் ஒழுங்கை காக்க முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஓ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். தேமுதிக மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனை கூட்டம் வரும் 7ஆம் தேதி காலை 10 மணிக்கு அதன் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வரும் 12ஆம் தேதி 25வது கொடிநாள் விழாவை முன்னிட்டு கட்சியின் வளர்ச்சிக்காக முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பாஜக அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தமிழகம் முழுவதும் நாளை கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலர் சண்முகம் தெரிவித்துள்ளார். கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெரு முதலாளிகளுக்கும் ஆதரவாக வரி சலுகைகளை வாரி வழங்கி உள்ளது. ஏழை நடுத்தர மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் என அனைத்து பகுதி மக்கள் மீதும் வரி சுமைகளை ஏற்றியுள்ளது மத்திய அரசின் பட்ஜெட். இதை எதிர்த்தும் தமிழகம், கேரளா என எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணித்து எதேச்சதிகாரமாக செயல்படும் மத்திய பாஜக அரசை கண்டித்தும் தமிழகம் முழுவதும் மாநகரம், நகரம், பேரூர் உட்பட அனைத்து இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன போராட்டம் நடைபெறும் என்றும் இதில் பொதுமக்கள் பங்கேற்று ஆதரவளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அறிஞர் அண்ணா நினைவு நாளில் இந்து கோவில்களில் அன்னதானம் போடக்கூடாது என இந்து தமிழர் கட்சி தலைவர் ராம ரவிக்குமார் வலியுறுத்தியுள்ளார். இது குறித்த அவரது அறிக்கையில், முன்னாள் முதலமைச்சர் அண்ணாதுரையின் 56வது நினைவு தினம் இன்று தமிழகம் முழுவதும் அனுசரிக்கப்படுகிறது. கடவுள் மறுப்பு சித்தாந்தம் கொண்ட அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற திருமூலரின் கருத்தை தன் கருத்தாக வெளிப்படுத்தினார். தன் வாழ்நாளில் இந்து பழக்க வழக்க பாரம்பரிய வழிபாட்டு முறைகளை ஏற்காதவர். அப்படிப்பட்ட ஒரு நபரின் நினைவு தினத்தை மதசார்பற்ற தமிழக அரசு இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் உண்டியல் பணத்தை எடுத்து சமபந்தி விருந்து போட்டு அனுசரிக்கிறது. அண்ணாதுரை நினைவு நாளில் எத்தனை சர்ச், மசூதிகளில் சமபந்தி விருந்துகள் நடத்தப்படுகின்றன என்பது குறித்து தமிழக அரசு விளக்க வேண்டும். நாயன்மார்கள், ஆழ்வார்கள், இந்து சமய பெரியோர்களின் ஜென்ம நட்சத்திர பிறந்த நாளில் சமபந்தி விருந்து நடத்தாத தமிழக அரசு அண்ணாதுரை நினைவு தினத்தில் மட்டும் அன்னதானம் போடுவது ஏன் என்றும், அவரை ஏற்றுக்கொண்ட கட்சிகளுடைய தலைவர்களின் வீடுகளில் அன்னதானம் போட்டுக்கொள்ளலாம், அதை யாரும் ஆட்சேபிக்கவில்லை.
அதை விடுத்து இந்து சமய நம்பிக்கையாளர்கள் கோவில்களுக்கு கொடுக்கும் காணிக்கை பணத்தை எடுத்து அன்னதானத்திற்கு பயன்படுத்துவதை ஏற்க முடியாது என்றும், தமிழக கோவில்களில் மட்டும் நடக்கவுள்ள அண்ணாதுரை நினைவு நாள் சமபந்தி விருந்தை தடை செய்ய வேண்டும், நீதிமன்றம் தாமாக முன்வந்து இதை தடுக்க வேண்டும் என்றும் ராம ரவிக்குமார் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநில பிரியாக்ராஜில் நடக்கும் மகா கும்பமேளாவில் 77 நாடுகளைச் சேர்ந்த தூதர்கள் உட்பட 118 பேர் அடங்கிய வெளிநாட்டு சிறப்பு பிரதிநிதிகள் புனித நீராடி உள்ளனர். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும் மகா கும்பமேளா நிகழ்வு ஜனவரி 13ஆம் தேதி துவங்கியது. வரும் 26ஆம் தேதி வரை இந்த நிகழ்வு நடக்கவுள்ள நிலையில் இதுவரை 30 கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீராடி உள்ளனர். உள்நாட்டில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் லட்சக்கணக்கானோர் மகா கும்பமேளாவில் பங்கேற்று புனித நீராடி வருகின்றனர்.